தடுப்பூசிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் பாராசெட்டமால் பயன்படுத்துவது நரம்பியல் வளர்ச்சி குறைபாடான ஆட்டிசத்துக்கு காரணம் என கூறப்படுவதை சுகாதார அமைச்சு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. உலக சுகாதார நிறுவனமான WHO தடுப்பூசிகள் ஆட்டிசத்துக்கு காரணமல்ல என்பதை உறுதிப்படுத்தி இருப்பதாக சுகாதார தலைமை இயக்குநர் டாக்டர் மஹாதர் அப்துல் வஹாப் தெரிவித்துள்ளார். கடந்த 50 ஆண்டுகளில் தடுப்பூசிகள் உலகளவில் 15,40,00,000 உயிர்களை காப்பாற்றியுள்ளன. அதோடு 30க்கும் மேற்பட்ட தொற்று நோய்களிலிருந்து மக்கள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர் என அவர் குறிப்பிட்டார். கர்ப்பிணி பெண்கள் மருத்துவர் ஆலோசனையின் கீழ் பாராசெட்டமால் எடுத்துக் கொள்ளலாம். இதனால் ஆட்டிசம் ஏற்படுவதற்கு எந்த வலுவான ஆதாரமும் இல்லை என அவர் கூறினார். இவ்வேளையில் ஃபாலினிக் ஆசிட் மருந்து ஆட்டிசத்தை குணப்படுத்தும் என்ற கூற்றுகளும் அறிவியல் ஆதாரமற்றவை. அதை நிரூபிக்க பெரிய அளவிலான ஆய்வுகள் தேவைப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். எனவே அறிவியல் ஆதாரமற்ற வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் பாதுகாப்பான மருந்துகள் மற்றும் தடுப்பூசி கண்காணிப்பில் அமைச்சு தொடர்ந்து உறுதியாக இருப்பதாகவும் மஹாதார் வலியுறுத்தினார். ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1,00,000 வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். சரவாக் நீரியில் உள்ள IKBN எனப்படும் தேசிய இளையோர் திறன் கழகத்தில் சக மாணவரை கிட்டத்தட்ட பகடிவதை போலான வரம்பு மீறிய குறும்புக்கு உட்படுத்தி வைரலான 7 மாணவர்களும் ஒரு வாரத்திற்கு வகுப்புகளிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னாயோ இந்த அதிரடி முடிவை அறிவித்துள்ளார். அவர்களின் கல்வி உதவித் தொகையும் உடனடியாக நிறுத்தப்பட்டதுடன் சமூக பணியில் ஈடுபடுதல், ஒழுங்கு அலுவலரை தவறாமல் சந்தித்து கையெழுத்து போடுதல் போன்ற நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. அதோடு 1 மாதத்திற்கு கல்லூரி வளாகத்திலிருந்து வெளியே போகவும் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 7வரோடு பாதிக்கப்பட்ட மாணவரும் ஆலோசனை அமர்வில் பங்கேற்பது கட்டாயமாகும். கல்வி நிறுவனங்களில் வரம்பு மீறிய இத்தகைய குறும்புகளை அனுமதிக்க முடியாது. இது ஆரோக்கியமற்ற பண்பாட்டை உருவாக்கும் என அனாயோ கூறினார். இதை வளரவிட்டால் கடைசியில் பகடிவதையில் போய் முடியும் என அவர் கூறினார். தடுப்பு நடவடிக்கையாக அடிக்கடி கண்காணிப்பு மேற்கொள்வது, ஊக்கப்பயிற்சிகள் மற்றும் போலீசுடன் இணைந்து ஆண்டுக்கு 4 முறை சொற்பொழிவுகள் நடத்துவது ஆகியவை முன்னெடுக்கப்படும். மேலும் மாணவர்கள் புகார்களை உடனடியாக தெரிவிக்க புகார் பெட்டியும் ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவரும் அவரது குடும்பமும் சட்ட நடவடிக்கையை தொடர விரும்பவில்லை என்றாலும் இதுபோன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடைபெறாமல் இருக்க அமைச்சு கடும் ஒழுங்கு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக அனாயோ நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். அந்த 7 மாணவர்களும் பாதிக்கப்பட்ட மாணவனை தூக்கி அவனது அந்தரங்க பகுதி தூணில் படும் அளவுக்கு குறும்புத்தனமாக விளையாடி வீடியோ வைரலாகி கண்டனங்களை பெற்றது குறிப்பிடத்தக்கது. Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win 5 amazing hole-in-one prizes, including a brand new Mazda CX-30. Don't miss out. Register now at bridgestoneasianamateur.com. கிளந்தன் பாச்சோக்கில் 7 வயது சிறுவன் ஒருவன் தனது சொந்த மாமாவின் கையால் சுத்தியலால் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்து உயிருக்கு போராடுகிறான். இந்த அதிர்ச்சி சம்பவம் நேற்று மாலை சந்தேக நபரின் கடை வீட்டில் நிகழ்ந்தது. இரத்த காயங்களுடன் சிறுவன் உடனடியாக மலாயா அறிவியல் பல்கலைக்கழக நிபுணர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறான். தலைப்பகுதியில் தாக்கப்பட்டதால் அவனது நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளதாக மாவட்ட போலீஸ் கூறியிருக்கிறது. சந்தேக நபரின் நிலை உட்பட மேல் விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. Sunshine Kids, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.
சிங்கப்பூரின் வட ஸ்ரங்கோன் வீதியில் உள்ள அல் இஸ்திகமா மசூதியில் நேற்று முன்தினம் கண்டுபிடிக்கப்பட்ட சந்தேகத்துக்குரிய பொட்டலத்தில் இறைச்சி இருந்ததை அந்நாட்டு உள்துறை அமைச்சர் சண்முகம் உறுதிப்படுத்தியுள்ளார். பன்றி இறைச்சி போல தெரிந்த நிலையில் அது உறுதி செய்ய ஆய்வுகள் தொடர்வதாக அவர் தெரிவித்தார். சம்பவத்தன்று அந்த போட்டலத்தில் ஆபத்தான பொருட்கள் எதையும் நிபுணர்கள் கண்டுபிடிக்கவில்லை. சுவாச குறைபாடு ஏற்பட்ட ஒருவர் மட்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பியுள்ளார். பின்னர் அங்கு வழக்கமான தொழுகைகள் மீண்டும் தொடங்கின. இந்நிலையில் மசூதி போன்ற வழிபாட்டு இடங்களை இலக்காக கொள்வது முற்றிலும் ஏற்க முடியாது. நெருப்போடு விளையாடுவதற்கு சமமான இத்தகைய சம்பவங்களுக்கு சிங்கப்பூரில் சமரசம் இல்லை. எனவே இந்த விவகாரம் கடுமையாக கருதப்பட்டு தீவிர விசாரணைகள் நடைபெறுவதாகவும் சண்முகம் தெரிவித்தார். அண்மையில் வேறு சில மசூதிகளிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதையடுத்து போலீசார் பாதுகாப்பை அதிகரித்து மசூதிகளுக்கு உரிய ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளனர். இத்தகைய நிகழ்வுகள் மதங்களுக்கிடையில் பிளவை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரித்த சண்முகம், மக்கள் தங்கள் மத நம்பிக்கைகளை பாதுகாக்கவும் பரஸ்பர மரியாதையுடனும் கடைபிடிக்க முடியும் சூழலை அனைவரும் உறுதி செய்ய வேண்டும் என கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். இலங்கையில் புதன்கிழமை இரவு நிகழ்ந்த கேபிள் கார் விபத்தில் குறைந்தது 7 புத்த பிக்குகள் உயிரிழந்துள்ளனர். அவர்களில் இந்தியா, ரஷ்யா மற்றும் ரொமேனியா நாட்டைச் சேர்ந்த 3 அடங்குவர். மத்திய இலங்கையின் மலைப்பகுதியில் அமைந்துள்ள ஒரு ஆசிரமத்தில் 13 பேர் அந்த கேபிள் காரில் பயணம் செய்த போது இரவு 9 மணியளவில் விபத்து ஏற்பட்டதாக போலீஸ் கூறியிருக்கிறது. எஞ்சிய 6 காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 4 நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. இந்த துயர விபத்தில் புத்த மத துறவிகளை இழந்தது பெரும் அதிர்ச்சி என அந்நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டு தனது இரங்கலையும் தெரிவித்திருக்கிறது. விபத்துக்கான காரணத்தை கண்டறிய உடனடி விசாரணைக்கும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. சம்பவ இடம் இலங்கையின் பழமையான வனாசிரமங்களில் ஒன்றாகும். அங்கு தற்போது 200க்கும் மேற்பட்ட புத்த பிக்குகள் வசித்து வருகின்றனர். தியான முகாம்கள் மற்றும் ஆன்மீக நிகழ்வுகளும் அங்கு நடத்தப்படுகின்றன. ஜிஎம் இந்தியன்ஸ் வழங்கும் நகரசு மிலான் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ 24 28 செப்டம்பர் வரை ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் ஆப்போசிட் கேடிஎம் ஸ்டேஷன் ஸ்ராம்பானில் பிரம்மாண்டமாக நடக்க இருக்கிறது. தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில். பலகாரங்கள், டெக்கரேஷன் ஐட்டம்ஸ், பஞ்சாபி சூட்ஸ், சாரீஸ், சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் ஒரே இடத்தில் ஷாப்பிங் செய்யலாம். ஹோல்சேல் விலையில் 80% வரை டிஸ்கவுண்ட். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100 விதமான உணவுகள் உங்களுக்காக காத்திருக்கு. ஸ்ராம்பான் பிரீமா ஸ்ராம்பான் நகரசு மிலான் தீபாவளி சேல். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். வழக்கமாக 2 முதல் 5-6 பேர் வரை கும்பலாக நகைக்கடைகளை கொள்ளையடித்திருப்பதாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தில் நிகழ்ந்த அதிர்ச்சி சம்பவம் ஒன்றில் ஒரே நேரத்தில் 20 முகமூடி கொள்ளையர்கள் ஒரு நகைக்கடைக்குள் புகுந்து சூறையாடிய வீடியோக்கள் வைரலாகியுள்ளன. கடந்த திங்களன்று நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் முதலில் 2 துப்பாக்கியுடன் வந்துள்ளனர். மற்றவர்கள் சுத்திகள், இரும்பு கம்பிகள், கொத்து கோடாரியுடன் திபுதிபுவென கடைக்குள் புகுந்து கண்ணாடி பேழைகளை உடைத்து நகைகளை பைகளில் நிரப்பியிருக்கின்றனர். அதன் பின்னர் நகைகளோடு கொள்ளையர்கள் வெளியில் காத்திருந்த கார்களில் தப்பிச் சென்றனர். தகவல் கிடைத்து போலீசார் சாலைகளில் பின்தொடர்ந்தாலும் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அந்த முயற்சியை நிறுத்தினர். பின்னர் விமான கண்காணிப்பின் மூலம் வாகனங்களின் தடம் பின்தொடரப்பட்டு ஒக்லாண்ட் மற்றும் டப்ளின் நகரங்களில் கொள்ளையர்களில் சிலர் கைது செய்யப்பட்டனர். ஒரே நேரத்தில் அதுவும் பட்ட பகலில் பெரியதொரு கும்பல் கடைக்குள் புகுந்து கொள்ளையிட முனைந்திருப்பது அங்குள்ள மக்கள், குறிப்பாக வியாபாரிகள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதையடுத்து கடுமையான நடவடிக்கை எடுக்க கோரி வியாபாரிகளும் பொதுமக்களும் இன்று போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். மீண்டும் மீண்டும் திருடும் குற்றவாளிகளை கடுமையாக தண்டிக்க வழிவகுக்கும் புரோபோசிஷன் 36 சட்டம் குறித்து விவாதம் கலிபோர்னியாவில் தீவிரமடைந்துள்ள நிலையில் இப்போது இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது.
ஜோர் சிங்கப்பூர் மக்களே, தீபாவளி கொண்டாட்டம் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் லெவல் 1 கூலாய் ஜோர் 24 இருந்து 28 செப்டம்பர் வரை கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் ஜோர் குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ. தீபாவளி ஷாப்பிங் செய்ய ஒரே இடம். பாலிவுட் காலிவுட்டில் இருந்து லேட்டஸ்ட் டிசைன்கள், புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ், ரகம் ரகமாய் பார்க்கவே பரவசமாகும் பூத்கள், வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் ரசிக்க ருசிக்க வகை வகையான சுவையான உணவுகள். தீபாவளி சேல் தொடங்கியாச்சு. த கம்யூன் எக்ஸிபிஷன் ஹால் கூலாய் ஜோரில். கால்ஃப் பிரியர்களே, ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 வரும் அக்டோபர் 3ஆம் தேதி சுங்கை புலோ கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது. டீ ஆஃப் மதியம் 1 மணிக்கு. QR கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள். வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் 2025 விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம். வணக்கம் மலேசியா, சமூகத்தை ஒன்றிணைக்கிறது.